पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது வெங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 369வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். சென்ற திருநாமத்திலே எம்பெருமான் நக்னஜிதியை திருமணம் செய்து கொண்டான். கோசல நாட்டு இளவரசியான நக்னஜிதியை என்ற அடிப்படையில் கிருஷ்ணனுக்கு நாக்னஜிதி விபு என்று பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். அதன் முன் கேகே நாட்டு இளவரசியான பத்ராவை மணந்து கொண்டதால் பத்ரா பிரியானாள் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த 5 மனைவிகளோட கண்ணபிரான் இருக்கும் அழகை பார்க்கிறார் நாரதர். அவருக்கு உடனே ஒரு ஞாபகம் வருது. பகவான் அவ்வளோ ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கான். 5 மனைவிகள் இது வரைக்கும் சொல்லிட்டோம். 8ல் அதில் கிரீட்டம் தலையில் அணிஞ்சிட்டு இருக்கான், குண்டலம் அணிஞ்சிட்டு இருக்கான். கிரீட குண்டலாதிகளை பகவான் ஏன் அணிந்து கொள்கிறான்? இந்த 5 மனைவிகளுக்காகவா? இந்த 5 மனைவிகளும் அவனுடைய நகை இல்லாத போதே அவனை ரசிப்பவர்கள். ஆனால் அவர்கள் தான் இப்போ சொல்கிறான், நகையை அணிந்து கொள், நகை அணிந்து கொள். கண்ணபிரான் இவ்வளவு நகைகள் அணிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? கிரீட குண்டலங்களை முக்கியமாக சொல்வானே. கிரீட்டமும் குண்டலமும் தான் கிருஷ்ணாவதாரத்தில் மிகவும் அடிப்படையான ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னணியாக உள்ளவை. கிரீடத்தை அணிந்தவன் கிரீட்டி என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். அவனுக்கு கிரீட்டி என்று பெயர் எப்படி வந்தது? தேவலோகத்திலே நிவாத கவச்சர்கள் என்ற அசுரர்களை சம்மரித்து வெற்றி வீரனாக மீண்டான் அர்ஜுனன் பாண்டவர்கள் வனவாசம் செய்கின்ற காலத்திலே. அப்பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு மகுடத்தை சூட்டி கிரீட்டி என்று பெயர் கொடுத்து மகிழ்ந்தான் தேவேந்திரன். கிரீடம் என்பதை அர்ஜுனன் தரித்து கொண்டான். அர்ஜுனனுக்கு இந்த கிரீடம் கிடைத்ததுக்கு பின்னணி என்னன்னு அர்ஜுனனை கேட்டா, பெரிய கிரீடம் எந்த கிருஷ்ணனுடைய திருவடி தான், அது கிடைத்ததுனால இந்த கிரீடம் கிடைத்ததுன்னு அவன் சொல்றான். அதே சமயத்தில் அந்த கிரீட்டத்தை தரித்து கொண்டிருக்க அர்ஜுனனுக்கு எதிரம்பு கோத்துண்டு எதிரியாளையா நிற்கிறான் கர்ணன்.
அந்த கர்ணன் பிறக்கும் பொழுதே கவச்ச குண்டலங்களோடு பிறந்தான். கவசம் குண்டலம் அணிந்த உடம்போடு பிறந்த அவர் பிள்ளை பிறக்கும் பொழுது சட்டையோடு பிறந்த அப்படி இருக்கும். பிள்ளை பிறக்கச்சே சட்டையோடு பிறந்துடுத்துன்னு வச்சுங்களேன், அப்புறம் சட்டை வாங்க வேண்டாம். பழைய காலத்தில் தாய்மார்கள் குழந்தை பெக்க போகிறதா இருந்தால் பழைய சட்டையெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க குழந்தைக்கு போடுறதுக்கு ஆரம்ப காலத்தில். அதுக்கு முன்னாடி வளர்ந்த குழந்தைகள் இந்த துணிகள். ஆனால் கர்ணன் பிறக்கும் பொழுது குந்தி பிரமிச்சு போனான். அவள் வயிற்றிலிருந்து ஈன்ற பிள்ளையை அவள் பார்த்தார், சூரியன் கொடுத்த பிள்ளையை. அந்த பிள்ளையின் மார்பிலே கவச்சம். கவச்சம்னா பானங்கள் துளைக்காத கவச்சம், சகஜ கவச்சம். கவச்சத்துடனே பிறந்தான். என்னப்பா இது கர்ணன் போல இருக்கேன்னு ஒரு பிள்ளையை பார்த்து, 2 வயசு பையன் இருக்கும். அந்த 2 வயசு பையன் அப்படி வெளில வந்தான். அப்போ ஒரு சொன்ன உபன்யாசகர்கிட்ட, பாரதத்தில் வல்லவர், என்னப்பா இது கர்ணன் போல் இருக்க இந்த பிள்ளைனார். என்னங்க ஏன் கர்ணன் பேருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அவர் என்னை பார்த்து சொன்னார், பையன் கர்ணன் மாதிரி திரும்ப இருக்குன்னார். ஓஹோ, இந்த குழந்தை மூக்கு கண்ணாடி போட்டிருக்கான். குழந்தை எவ்வளோ வெயிட்டோட அதோட வெயிட்டான கண்ணாடி அது. அதில் கர்ணன் கவச்சத்தோட பிறந்த மாதிரி இந்த பிள்ளை கண்ணாடியோட பிறந்ததான்னு கேட்குறாரு. அவ்வளோ தூரம் கற்பனை பண்ணி அதை புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி கர்ணன் பிறக்கும் பொழுது கவச்சம், காதில் 2 குண்டலங்கள். காது குத்தவே வேண்டாம், குழந்தை பிறப்பார். அவனை யாரும் காது குத்த முடியாது. அப்படி காது குத்தி குண்டலத்தோடு பிறந்தான், கவச்சத்தோடு பிறந்தான். அப்பேற்பட்ட ஒரு அசுரன் இருந்தான், சகஸ்திர கவச்சன். அவனுடைய வடிவந்தான், மறுபிறவி தான் கர்ணன். பல ஆண்டுகள் போராடி பத்ரிகாசிரமத்தில் நரனும் நாராயணனுமான பிரபு அந்த சகஸ்திர கவச்சனோடு சண்டை போட்டு அவருடைய 999 கவச்சங்களை வீழ்த்தினார்கள். அதாவது அவருக்கு கவச்சம் போட்டால் மறுபடியும் அந்த கவச்சத்தை உடைச்சா அடுத்த கவச்சம் வந்துடும். அப்படி 999 பேர் அவன் கவச்சத்தை உடைத்திருக்கிறார்கள். இப்போ பாக்கி ஒரு கவச்சம் வந்துட்டு தான் ஃபைனல். 1000 கவச்சம் தான் வரும்னு தெரியும் அவனுக்கு. யுத்தத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஓடி போனவன் சும்மா நிற்காமல் சூரிய பகவான்கிட்ட போய் சரணாதி பண்ணினான். சூரியன் என்ன பண்ணியிருக்கணும், அப்பா நீ நரநாராயண சண்டை போட்டு வந்திருக்க, நீ எங்கிட்ட சரணாதி பண்ணி நான் உன்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். சொல்லணும், ஆனால் முடியலை. ஏன்னா எதிர்க்கு சரணம் வந்துட்டான். சரி, எப்படியும் உனக்கு அவருக்கு யார்தான் முடிவு இருக்குது, அதுக்கேற்றபடி பிறக்கலாமீங்களோ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு தங்கிட்ட வச்சு, எப்போ குந்தி துர்வாச சொன்ன மந்திரத்தை சொன்னாலோ உடனே கர்ணனே அவளுக்கு பிள்ளையாக கொடுத்தான் அந்த சகஸ்திர கவச்சனுடைய அடுத்த வடிவத்தை. இந்த கடைசி கவச்சத்தை யுத்தத்திலே பொழுது நரநாரை வீழ்த்தினால் அவன் லைஃப் முடிஞ்சு போயிடும். அந்த கவச்சம் அவன் வீழ்த்தாத வரைக்கும் அவன் அடிக்க முடியாது. அப்பேற்பட்ட கவச்சமும் குண்டலங்களும் கொடுத்தான். இந்த குண்டலங்கள் என்ன பண்ண போகிறது போரில் சொல்லுங்க. கவச்சம் ஆர்பர் அவனை காப்பாற்றும். குண்டலம் என்ன பண்ணும், ஸ்டைலில் அப்படி ஆடிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் தேவேந்திரனை எம்பெருமான் கிருஷ்ணபிரான் அப்புறம் சொல்லி இந்த கர்ணன் அர்ஜுனனை வீழ்த்துற வரைக்கும் யார் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சபதம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் அவன்கிட்ட ஒரு அந்தணருடைய இந்த கவச்சத்தை வாங்கிட்டு வந்துடும், குண்டலத்தையும் வாங்கிட்டு வந்துருட்டார். இந்த குண்டலம் எதுக்கு, கவச்சம் போர்மை நம்ம வெற்றி பெறுவதற்கு இல்லை. அந்த குண்டலம் ஆட்டும் பொழுதெல்லாம் அந்த கவச்சத்தோடு பிறந்து தான் பெரிய போராளியாக பிறந்திருக்கான். அந்த அவனுடைய கெத்து தெரியுது. அதெல்லாம் அந்த குண்டலத்தையும் கட் பண்ணணும். அவளை கட் பண்ணி கொடுத்தான், கர்த்தனம் பண்ணி கொடுத்தான். அதனால கர்ணன் அவனுக்கு பேர். உண்மையிலே கர்ணன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயர் கிடையாது. ஆனால் இதுக்கே புதுசாக ஒன்று சொல்கிறீங்கன்னா இது தெரிந்து கொள்ளுங்கள். கர்ணனுக்கு அவன் அப்பா எடுத்து விடசேனன் தான் பேர் வச்சார். அந்த பேர் யாருக்கும் தெரியல, மறந்து போயிடுது உலகத்தில். பின்னாடி ரொம்ப நாளைக்கு பின்னாடி 30 வயசில் நடந்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சி. தேவேந்திரன் அந்தன கோலத்தில் போய் அவன் இருக்கிற கவச்சத்தையும் குண்டலத்தையும் கட்டி எனக்கு கட் பண்ணி கொடுத்துருன்னு யாச்சகம் பண்ணிட்டு வந்தான். இந்த கிரீட்டியான அர்ஜுனனுடைய கிரீட்டம் தேவர்களுக்கு எதிரில் அழித்ததுனால அவன் சூட்டி கொண்டது. அர்ஜுனை வீழ்த்தும் வரை கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னவன் தன் கவச்சத்தோடு அறுத்து கொடுத்தது குண்டலம். இவர்கள் குண்டலம் கிரீடம் எல்லாம் பற்றி என்னையா கவிதை பாடி பையன்.
இவரெல்லாம் ஏற்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அவன் கிருஷ்ணனாக இருந்த பொழுது கிரீட குண்டலதரனாக திகழ்ந்தான். அப்பேற்பட்ட எம்பெருமானை நினைத்து பார்க்கணுங்கிறார் நாரதர். அதனால் கிரீடமும் குண்டலமும் கெஞ்சித்தான் கிருஷ்ணன், நீ என்னை போட்டுக்கோயேன், இந்த அர்ஜுன வச்சேன் இல்லாமல் கர்ணம் போட்டேன் இல்லாமல் நீ போட்டுட்டா எங்களுக்கு அழகாக இருக்கும். ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமான். அந்த காலத்து ஆஃபீஸில் சொல்லுவாங்க, சார் சட்டை புதுசாக நல்லா இருக்குது சார், ரொம்ப சட்டை சூப்பராக இருக்குது சார்வாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ போய் போட்டுட்டுருக்க இந்த சட்டையை, சட்டை சூப்பராக இருக்குது, நீ சூப்பராக இல்லையேன்னு சொல்கிறாங்களோன்னு தோணும். ஆனால் கர்ணம் எம்பெருமான் கிருஷ்ணபிரான் அந்த குண்டலத்தையும் கிரீடத்தையும் அணிந்தவாறே அந்த கிரீடமும் குண்டலமும் புது பொலிவு பெற்றன. கண்ணபிரான் அந்த கிரீட குண்டலம் தெரிஞ்சு அழகாயில்லை, கிரீட குண்டலங்கள் அழகாயிடுத்து கிருஷ்ணன் தரித்து கொண்டதுனால. இதனால தான் ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள்னு பேர் பகவானுக்கு. ஆமாம், நீங்கள் போய் பார்த்தேன்னா ராஜகோபால சுவாமி போய் தரிசனம் பண்ணுங்கோ. பங்குனி மாதத்தில் மன்னாருடைய பிரம்மோத்சவத்தில் அதில் வெண்ணத்தாழி பிரசித்தமான உற்சவம். அந்த வெண்ணத்தாழி அன்றைக்கி பெருமாள் இப்படி தவழ்ந்திருப்பார். முன்னாடி பெரிய வெள்ளி குடம், வெண்ணெய் குடம், மக்கள்லாம் வெண்ணெயை போடுவாங்க, வெண்ணெயால் அடிப்பாங்க பெருமாளை. ஆனால் யாருமே பெருமாள் முன்னாடி இருக்க மாட்டாங்க, முகத்தை தான் பார்க்கணும். சுவாமி தரிசனம் பண்ணால் முகத்தை தானே பார்க்கணும். கூட்டம் முழுக்க பின்னாடி தான் இருக்கும், பல்லக்கு பின்னாடி. ஆமாம், தவழ்ந்த கோலத்தில் எம்பெருமான் காட்சி தருவான். அந்த தவழ்ந்த கால்களில் அவ்வளோ நகை போட்டிருப்பான், ராக்குடியெல்லாம் மாட்டிருக்கும். ஏன் ராக்குடியெல்லாம் காலில் மாட்டி வச்சுருக்கான்? ஐயா, நீ ராக்குடியை தள்ள வச்சுருந்தா கூட நல்லா இருக்காது, அந்த பெருமாள் காலில் போட்டாலும் நல்லா இருக்குது. அவன் எந்த ஆபரணத்தை எங்கே தரித்தாலும் அந்த ஆபரணம் அவனால் அழகு பெறுகிறது. அதனால் பகவானுக்கு ஆபரணங்களுக்கு ஆபரணமான பெருமான் என்று திருநாமம். அதை ரசிக்கிறார். இந்த 5 பத்திரிகைகளும் பார்க்குறாளாம். இந்த நகைகள்லாம் போட்ட உடனே நம்ம பெருமாள் அழகு மறைஞ்சு போகிறது, நகைகளுக்கு அழகு வருவார். இப்படி இருக்கக்கூடிய பெருமானை என்று கிரீட குண்டலதரா என்று ரசிக்கிறார்களாம். அதை இப்போது திருநாமமாக சொல்கிறார் நாரத பகவான். நாம் அப்படி இருக்கணும். நாம் போட்டுக்கிறதுனால ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூ, நம்மளால் இல்லை. நம்மளுக்கு ட்ரெஸ்னால் நமக்கு வேல்யூ இல்லை. அப்படி இருக்கும். அந்த பெருமை உங்களுக்கு கிடைக்கணும் என்று நினைத்தால் இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள் பக்தியோடு. இதற்கு பின்னணியான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். மகிழீணாம் அனுரூபோசௌ பூஷயன் பூஷணானிசா கிரீடகுண்டலதரः கிரீட்டி சுகிருதேததே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கிரீட குண்டலதராய நமஹா. தமிழ். மணந்த தேவியர் மகிழ அணிகலன் அணிபெற கிரீடம் குண்டலம் அணிந்தான் அனுமன் கண்டு மகிழ்ந்து பாடியாட கிரீட குண்டலதரனானே. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.